ஹாய் 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 இன்றைக்கி எப்படி பாலாடையிலேருந்து நெய் எடுக்கலான்னு பார்க்கலாம். பாலை எப்போவுமே காய்ச்சும் போது சிம்மில் வச்சு காய்ச்சிக்கோங்க. அந்த பாலை வந்து ஃப்ரிட்ஜில் 4 to 6 hours வச்சிங்கன்னா இந்த மாதிரி கட்டியாக ஆடை வந்துடும். இதை ஒரு பாக்ஸில் சேர்த்து வச்சுட்டே வாங்க. 15 to 20 days நீங்கள் சேர்த்து வைக்கலாம். அதுக்கப்புறம் சேர்த்து வச்சிங்கன்னா மொத்தமாக காய்ச்சும் போது இந்த வெண்ணெயோட கலரே மாறிடும். ஸோ இதை கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்போவுமே நெய் காய்ச்சும் போது மார்னிங்கே எடுத்து வச்சுருங்க. ஈவினிங் வந்து காய்ச்சுங்க. மார்னிங் எடுத்து வைக்கும் போதே உள்ளே ஃப்ரிட்ஜில் ஐஸ் வாட்டர் வச்சுருங்க. ஸோ நல்ல கூலிங்காக இருக்கணும். நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பேனில் அந்த வெண்ணெய் ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த ஐஸ் வாட்டரையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பட்டர் தனியாக பட்டர் மில்க் தனியாக ரெண்டும் பிரிஞ்சு வந்துடும். ஸோ பட்டரை ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எடுத்து ஒரு பாக்ஸில் சேர்த்து வச்சுக்கோங்க. பட்டர் மில்க்கை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. குருமா ஏதாச்சும் வைக்கும் போது இதை யூஸ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் கொடுக்கும் குருமா. ஸோ பட்டர் மில்க்கையும் வேஸ்ட் பண்ணாமல் அதையும் ஏதாவது பண்ணிக்கோங்க குருமா வச்சு. ஸோ பட்டரை எல்லாம் ஒன்று போல் கலெக்ட் பண்ணதுக்கப்புறமா அதே பேனில் போட்டு ஹீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பட்டர் ஃபுல்லாக இந்த பட்டரை வந்து நீங்கள் தனியாகவும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பாக்ஸில் வச்சுட்டு அப்பப்போ தேவைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பட்டருமே நல்ல ஃப்ளேவர்ஃபுல் கொடுக்கும். சால்டட் பட்டர் வேணும்னு நினச்சிங்கன்னா இது கூடயே கொஞ்சம் சால்ட் மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள். நார்மல் டெம்பரேச்சரில் இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே உருகிடும். ஏன்னா நம்ம இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ணுறது கிடையாதுனால ஸோ அந்தளவுக்கு கட்டியாக இருக்காது. ஸோ ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். பேனில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்த பட்டர் ஃபுல்லாக உருகி ஃபுல்லாக தண்ணியாக ஆகும். ஸோ பட்டர் நல்லா கொதித்து வர வரைக்குமே நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கொதித்து நுரையாக வரும்போது ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. நல்ல ஃப்ளேமை குறைச்சி வச்சுருங்க. கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து அடி பிடிக்காது. இல்லைன்னா கீழே ஃபுல்லாக அடி பிடிச்சிடும். இந்த சுற்றி இருக்கிறதையும் அப்பப்போ எடுத்து விட்டுக்கிட்டே வாங்க. ஸோ அதுலேருந்தும் நிறைய நெய் வந்து பாப் அவுட் ஆகும். ஸோ நல்லா சுற்றி இருக்கிறதையும் கரண்டி வச்சு எடுத்து விட்டே இருங்க. ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். எனக்கு அந்த ஒரு பாக்ஸ் எடுக்கிறதுக்கே அரை மணி நேரம் ஆணுச்சு. ஸோ இதில் கண்டிப்பாக எனக்கு ஒரு 200 ml இல்லை 250 ml நெய் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வற்றி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். ஏன்னா நெய் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த வேஸ்ட்லேருந்து நெய் எல்லாம் பாப் அவுட் ஆகி வரணும். ஸோ நல்ல ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஹையில் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்தளவுக்கு அடி பிடிக்காது. ஏன்னா பட்டர் ஃபுல்லாக இதாகி நெய் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னும் நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த வேஸ்ட் இருக்கு இல்லையா, இது ஃபுல்லாக கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அது வரைக்குமே கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் நெய் நல்லா கிடைக்கும். ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. முக்கியமாக பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் பசும்பால் நெய் பிளாஸ்டிக் நெய்யாக மாறிடும். இப்போ பார்க்க தான் தண்ணியாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் கட்டியாயிடும்.